என்னையும் சேர்த்து சொல்றேன், நமக்குள்ளாக ஒரு சோர்வு வரவங்க பைபிள் சொல்லுது, சோர்வு வருகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவனிதானவனுக்கு அவர் சத்துவனை பெருக பண்ணுகிறார். சோர்வு வரலன்னு சொல்றேன். கண்டிப்பா தேவ பிள்ளைக்கு, அதுவும் கர்த்தருடைய பிள்ளைக்கு சோர்வு கண்டிப்பா வரும். சூரிய செடிங்கிற சோர்வு வந்ததுனாலதான் எரிய போய் படுத்துக்கொண்டு என்ன செஞ்சாரு, ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து படுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் சோர்வு உண்டு. இந்த நேரத்துல நம்ம கேட்டோம், தாவீதை பாத்தீங்கன்னா தன்னுடைய இருதயத்துல அவர் என்ன சொல்றாரு, 34வது சங்கீதத்துல, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அதுதான் அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். போனாலும் ஒரு பட்டியலே இருக்கு, தானியங்கள் விரைவியாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், ஆடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே போனாலும் நான் எப்படி இருப்பேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு நியமிக்கப்பட்ட பாதை. உலகம் வேற பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், எல்லாம் நடக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு காரியமே நடக்காம இருக்கும் பொழுது, நமக்கு கிடைக்காமலே இருக்கும் பொழுது, நமக்கு ஒண்ணுமே நடக்காம எல்லாம் வராதமா காணப்படும் பொழுது, அப்பொழுது துதிக்கும்படியாய்தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே துதிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். அந்த சோர்வு நேரத்துல, அந்த பலவீன நேரத்துல, அந்த ஒன்றுமே நடக்காத, என்னால ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரை, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து என்னால வைக்க முடியாது, அதுதான் இறுதியும் இழைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் துதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில துதிக்கும்படியாகத்தான் தெய்வ பிள்ளைகளாகி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே இருக்கும் பொழுது துதிக்கிறது துதி இல்ல. நானும் நடக்கும் பொழுது சந்தோஷமா கரங்களை கேட்டி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி என்று பாடுவது அது தெய்வம் தமிழ்கிட்ட எதிர்பார்க்க. உண்மையான ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய அனுபவம், ஒன்றுமே போனாலும் எல்லாமே போனாலும், சரீரத்துல பலன் இல்லாமல் போனாலும், அப்படிப்பட்ட நேரத்துலதான் நாம் துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நாம் கேட்டது போல செய்தி இந்த நேரத்துல ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதுக்கு முன்பதாக ஒரு 2 பேர் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தைகளாக, ஆண்டவரே எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், துன்ப நேரத்திலும் வாழ்விலும் தாழ்விலும், ஆண்டவரே எப்பேற்பட்ட காலகட்டத்தில் மாட்டல ஐயா என்னால துதிக்க முடியல, ஆனா அப்படி துதிக்கிறாலும் நீங்க விரும்புறீங்க, அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, ஒரு பலனை ஆண்டவரே நீங்க கொடுக்கிற வரை